அசாமில் கனமழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 56 பேர் உயிரிழந்ததாக மாநில அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. வடமாநிலங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. உத்தரப்பிரதேசம், டெல்லி, அசாம் உள்ளிட்ட மாநிலங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. குறிப்பாக அசாமில் தொடர் கனமழை காரணமாக 29 மாவட்டங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. பர்படா, பிஸ்வநாத், சிராஜ், திப்ரி, திப்ருகார் உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கின்றனர். மாநிலத்தில் 16 லட்சம் பேர் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்துள்ளனர். மழையால் பாதிக்கப்பட்ட கவுகாத்தி, மலிகான் படுதாக் உள்ளிட்ட பகுதிகளை முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சேத மதிப்புகள் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் கணக்கிடப்படும் என்றும் அதன் பின்னர் மக்களுக்கு நிவாரண உதவி அளிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வெள்ள பாதிப்புகளை அமைச்சர்களும் பார்வையிட்டு மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருகின்றனர். கனமழை, நிலச்சரிவில் சிக்கி 56 பேர் உயிரிழந்ததாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பராக் நதியில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் ஓடுவதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. உலக பாரம்பரிய சின்னமான காசிரங்கா உயிரியல் பூங்காவுக்குள் வெள்ளம் புகுந்ததால் 17 விலங்குகள் இறந்ததாகவும் மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 72 விலங்குகள் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.